ஹாய், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்களா இந்த விண்டோவை தான் வந்து நான் மேக் ஓவர் பண்ணியிருக்கேன். ஸோ என்கிட்ட இருக்க திங்ஸ் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஷீட் வந்து நான் விரித்து விட்டுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம பண்ண பேக்ரவுண்ட் ஷீட் சார்ட் பேப்பர் இருக்கு இல்லையா, அதையும் வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி டைரிஸ், அப்புறம் ப்ரஷ் பென் வச்சுருந்தேன். இந்த ஒரு பாக்ஸ், ஆயில் பேஸ்டல்ஸ், ட்ராயிங் நோட்டு, அதையெல்லாம் ஒரு பக்கம் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். இன்னொரு சைடில் இந்த பென் ஸ்டாண்டையும் வந்து வச்சுட்டேன். இப்போ நான் கையில் வச்சுருக்க அந்த யூனிகார்ன் டைரி தான் இருக்கிறதுலே நிறைய டைம் ப்ளேஸ் மாறிடுச்சு. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். பல டைம் அந்த டைரியை ப்ளேஸ் பண்ணி கடைசியாக ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஹோம் ஷேப்பில் என்கிட்ட ஒரு உண்டியல் இருந்துச்சு. ஸோ அதை பின்னாடி வச்சுட்டு பென் ஸ்டாண்டை வந்து நான் முன்னாடி வச்சுக்கிட்டேன். நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் ப்ளேஸ் எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்க பெயிண்ட்டே பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு ஃபேப்ரிக்காக பெயிண்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதையும் இந்த ப்ளேஸில் வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண அந்த செரி கீ செயினையும் செலோ டேப் போட்டு ஜன்னலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்குவாஷி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் இருந்திருக்கும். ஸோ அதையும் வந்து விண்டோஸில் அங்கங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் மார்க்கர் ரிவ்யூ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் லாங் வீடியோவாகவும் இருக்குது, ஷார்ட்ஸாகவும் இருக்குது. ஸோ போய் பாருங்கள். அந்த மார்க்கர் யூஸ் பண்ணி என்ன மாதிரியான ட்ராயிங்ஸ்லாம் வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா பெயிண்ட் ப்ரஷ் எல்லாம் நான் ஒரு யூஸ் அண்ட் த்ரோ டம்ளரில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதில் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு செலோ டேப்பெல்லாம் ஒரு சைடு வந்து வச்சுட்டேன். எஸ், ஃபைனலாக இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. விண்டோவை சுற்றியும் வால் இருக்கும் இல்லையா, அதில் நம்ம பண்ண ஸ்பாட்டிஃபை பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையுமே நான் சுற்றியும் வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுட்டேன். நான் வச்சுருக்க திங்ஸ் வச்சு நான் இந்த மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எனக்கு பர்சனலி இந்த மேக் ஓவர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பாய்.